லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு அந்த கேன்சலேஷன் ஆஃப் பெயில் ஜாமீன் ரத்து வழக்குகள் சம்பந்தமான விசாரணை வந்தது. அதில் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் மதுரையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் எண்கள் எல்லாம் கொடுத்து அதில் என்னன்னா டு ஸ்பீட் அப் தி இன்வெஸ்டிகேஷன், விரைவாக விசாரணை நடத்த வேண்டும், ஸ்பெஷல் காம்பிடென்ட் அத்தாரிட்டி நியமிக்க வேண்டும், மேலும் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 கேஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் போன வாரம். அது மதுரையில் மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வந்திருந்தது. அதில் விசாரணை அதிகாரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், எஸ்பி ரேங்கு குறையாத காவல்துறை கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட வேண்டும் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த நம்பர்லாம் கொடுத்துட்டு அந்த வழக்கெல்லாம் இங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் இது ஸ்பெஷலி ஆர்டர்டு மேட்டர், இந்த நீதிமன்றத்திற்கு இந்த ஜாமீன் ரத்து வழக்குகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அந்த வழக்குகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மதுரை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம், இந்த வழக்கெல்லாம் எங்கே மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் அந்த பதிவாளர் அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ், தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் என்ன ஆர்டர் போடுறாரோ அதை பொறுத்து அந்த வழக்கின் விசாரணைகளை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அந்த வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் சில மாவட்டங்களில் கிடைச்சிருக்குதா தாக்கல் செய்கிறோம், இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் கிடைக்குதோ உடனுக்குடன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு குற்றவியல் துறை வழக்கறிஞர் வாதிட்டு இருக்காரு. இதை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 22/8/2025 அந்த தேதிக்கு இந்த வழக்குகளை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும், நியோமேக்ஸ் சம்பந்தமான அனைத்து வழக்குகளையும் நேரடியாக எடுத்துக்கொள்வதற்கு மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அது cannot take straight away அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அது தலைமை நீதிபதி எனக்கு கொடுத்தால் நான் அதை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த வழக்கானது 22/8/2025 அந்த தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. மேலும் இன்னொரு செய்தி என்னன்னா, குண்டர் சட்டம் 1982 ஆண்டு 14வது சட்டமாக ஆக்ட் 14 ஆஃப் 1982 அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதற்காக கொண்டு வந்தோம்னா, தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள், போதைப் பொருள் கடத்துபவர்கள், விபச்சாரம் செய்பவர்கள், கள்ளச்சாராயம் விற்பவர்கள், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் அந்த குண்டர் சட்டம் ஒரு முறைக்கு மேல் மீண்டும் அதே குற்றத்தை தொடர்ந்து செய்பவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க அது வழிவகுக்குது. அந்த குண்டர் சட்டத்தை அடைச்சா என்னன்னா, சாதாரண கேஸ்ல ஒருத்தர் உள்ள போனார்னா 30 நாளோ 60 நாளோ 90 நாளோ ஜாமீன்ல வருவார். ஆனால் குண்டர் சட்டம் போட்டாச்சுன்னா 1 வருஷத்துக்கு அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது. அதுதான் அந்த குண்டர் சட்டத்தின் நோக்கம். அதை தொடர்ந்து அது என்னன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த நிறைய திருட்டு சிடிக்கள், திருட்டு விசிடிக்கள் அதெல்லாம் வந்தது. அப்ப அவங்களுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. திருட்டு விசிடிக்கும் அந்த சட்டத்தை அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி அதுக்காக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து மணல் கடத்தலில் ஈடுபடுவதற்கும் அந்த சட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மணல் கடத்தல், திருட்டு மணல் விற்கிறவங்க, கடத்துறவங்க அவங்களுக்கு அந்த சட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குண்டர் சட்டம் பாயும். தற்போது இந்த பொருளாதார குற்றங்களுக்கும் அந்த குண்டர் தடுப்பு சட்டம் பாயும்னு சொல்லி கடந்த வாய்தால தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் தமிழக அரசின் குற்றவியல் துறை தலைமை வழக்கறிஞர், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃப் ஸ்டேட் மற்றும் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் எல்லாம் ஒரு தமிழக அரசின் ரிப்போர்ட் ஒன்று மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அதற்கு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் மாநில அரசுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பொருளாதார குற்றம் புரிந்த ஒரு நபர் கங்காதரன் என்பவர், அவர் ராஜபாளையத்தை சேர்ந்தவர், அவர் என்ன சொன்னாங்கன்னா, மரைக்காயர் பிரியாணி அப்படின்னு சொல்லி பிரியாணி கடை எல்லா ஊர்லயும் திறக்கிறேன்னு சொல்லி பிரியாணி அவுட்லெட்டுக்காக பிரான்சைஸ், அதுல வர்ற வருமானத்தில் ஷேர் ப்ராஃபிட், அந்த லாபத்தில் பங்கு அப்படிலாம் சொல்லி நிறைய கடையை திறக்கிறேன்னு சொல்லி நிறைய டெபாசிட் வாங்கியிருந்தாரு. ஆனா எந்த கடையும் ஒரு 5-6 ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் கடைகளை திறந்துட்டு வேற யாருக்கும் கடைகளை திறக்கல, மக்களுக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கல, அந்த லாபத்திலையும் பங்கு கொடுக்கல அப்படின்னு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இதன் மூலம் இனிமேல் அந்த பொருளாதார குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதே போல நியோமேக்ஸ் மற்றும் அனைத்து பொருளாதார குற்றங்கள்
சம்பந்தமான வழக்குகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கறதுக்கு நம்ம சேனலுடன் இணைந்தீர்கள். நன்றி.